வணக்கம் நண்பர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதிய ஆண்டில் முக்கியமான பொருளாதார முடிவுகளை எடுப்பதற்கு இப்போது நேரம் வந்துவிட்டது. புத்தாண்டில் நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான 9 நிதி முடிவுகளை பார்ப்போம். உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சேமிப்பு திட்டங்கள். மாதாந்திர சேமிப்பு திட்டத்தை உருவாக்குவதே முதல் தீர்வு. உங்கள் இலக்குகளை தெளிவாகவும் அளவிடக்கூடியதாகவும் அடையக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் உங்கள் சேமிப்பு கணக்கில் தானாகவே பணத்தை மாற்றும் தானியங்கி சேமிப்பு அமைப்பை அமைக்கவும். செலவுகளை கண்காணிக்கவும். உங்கள் செலவினங்களை பட்ஜெட்டிங் ஆப் மூலம் கண்காணிக்கவும் அல்லது உங்கள் தினசரி செலவுகளை ஒரு சாதாரண நோட்டில் பதிவு செய்யுங்கள். இதன் மூலம் நீங்கள் அதிகமாக செலவிடும் இடங்களை அடையாளம் காணவும் அவற்றை கட்டுப்படுத்தவும் முடியும். முதலீட்டு உத்திகள். முதலீடு என்பது பணத்தை செலுத்தி லாபம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. உங்கள் நிதி குறிக்கோள்கள், வயது மற்றும் அபாயத்தை எதிர்கொள்ளும் திறனை புரிந்து கொண்டு சரியான முதலீட்டு முறைகளை தேர்வு செய்ய வேண்டும். பங்குகள் எனப்படும் ஷேர்ஸ், பிணைகள் எனப்படும் பாண்ட்ஸ், நிலம் போன்ற பல வகையான சொத்துக்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். அவசர நிதி உருவாக்கம். எமர்ஜென்சி ஃபண்ட் எனப்படும் அவசர நிதி என்பது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்பு. குறைந்தது 6 முதல் 12 மாதங்களுக்கு தேவையான செலவு தொகையை சேமிக்க ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கவும். ஓய்வூதிய சேமிப்பு, ஆங்கிலத்தில் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ். ஓய்வூதிய காலத்திற்கான திட்டமிடல் முக்கியமாக உள்ளது. அரசு வழங்கும் EBS, NPS போன்ற திட்டங்களுடன் பரஸ்பர நிதி எனப்படும் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற திட்டங்களில் நிதி ஆலோசகரின் பரிந்துரைகளின்படி உங்கள் மாதாந்திர முதலீட்டு முறையை தேர்வு செய்யவும். வருமான வரி திட்டமிடல். முக்கிய காலக்கெடுக்களை கவனத்தில் கொண்டு சரியான வரி திட்டமிடலால் அபராதங்களை தவிர்த்து வரி செலுத்தல்களை சரியாக கையாளலாம். மற்றும் PPF, காப்பீட்டு திட்டங்கள் மற்றும் வீட்டுக்கடன் போன்ற திட்டங்களுக்கு வழங்கப்படும் வரிச்சலுகைகளை நன்கு திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். திரவ நிதி உருவாக்கம். திரவ நிதி என்பது தேவையான நேரத்தில் பணத்தை எளிதாக பெற உதவும் முதலீட்டு வகை. உதாரணமாக, தங்கத்தை போதிய அளவில் வைத்திருப்பது அல்லது வங்கி சேமிப்பு கணக்கில் தேவையான பணத்தை வைத்திருப்பது. காப்பீட்டு திட்டமிடல். வாழ்க்கையில் எதிர்பாராத சந்தர்ப்பங்களுக்கு காப்பீடு முக்கியம். வாழ்க்கை காப்பீடு, மருத்துவ காப்பீடு மற்றும் பொறுப்பு காப்பீடுகளை முறையாக திட்டமிட்டு பாதுகாப்பாக இருங்கள். நிதி கல்வி அறிவு. உயர்ந்த லாபத்தை வாக்குறுதி அளிக்கும் முதலீட்டு திட்டங்களில் எச்சரிக்கையுடன் கையாளவும். போதிய நிபுணத்துவம் இல்லையெனில் அத்திட்டங்களை தவிர்க்கவும். எந்த முதலீடு செய்யும் முன் முழுமையான தகவல்களை பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். தொடர்ந்து உங்கள் நிதி கல்வி அறிவை மேம்படுத்துங்கள். இவை அனைத்தும் புத்தாண்டில் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும் முக்கியமான தீர்மானங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள்.